உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம மக்கள் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாடிக்கையாளர்கள். விவசாயத்துக்கு எல்லாருமே வாடிக்கையாளர்கள். விவசாயி விளைவிக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொருத்தரும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாடிக்கையாளருங்க. இனி விவசாயம் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. ஆனால் விவசாயம் ஜெயிக்கும், நம்ம வந்து சரியான முறையில் விவசாயத்தை கொண்டு போகணுங்க. இன்றைக்கி வந்து பாரம்பரியமான விதை, இயற்கை உரம், அதே மாதிரி நம்ம மதிப்பு கூட்டுதல், நாம் விவசாயிகளே வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துதல். விவசாயிகள் நாம் விளைவிக்கிற பொருளை யாரோ ஒரு வியாபாரி ஒரு 30 கிலோமீட்டருக்கு 4 வியாபாரியோ 5 வியாபாரியோ வந்து நம்மக்கிட்ட பொருளை வாங்கி அவர் நிர்ணயம் பண்ணுற விலைக்கு நாம் விற்பனை பண்ணி அவர் சம்பாரித்து கோடீஸ்வரர் ஆகும்போது, இத்தனை விவசாயி இருந்தும் நாம் ஒற்றுமையாக இல்லாமல், நாம் வந்து ஒரு சந்தையை வந்து உருவாக்காமல், நாம் சந்தைப்படுத்தாமல் குறைந்த விலைக்கு ஒவ்வொரு பொருளையும் விற்பனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது யார் தப்புங்க? விவசாயிகள் நம்ம தப்பா, இல்லை வியாபாரிக்கு தப்பா? விவசாயிகள் வியாபாரத்தில் இறங்கணும். இறங்குனா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் விவசாயிகள் வியாபாரம் பண்ணுங்கள். உங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு வந்து விவசாயம் சார்ந்த பொருட்களை வந்து வணிகம் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி முன் வர்றவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் 100க்கு 100 விவசாயம் ஜெயிக்கும். விவசாயம் இல்லாமல் உணவில்லை. உணவு இல்லாமல் இன்றைக்கி எப்படி வந்து பார்த்திங்கன்னா, தென்னை ஒரு வருஷமாக தேங்காய் வந்து பற்றாக்குறையாகி கொப்பரை விலையும் தேங்காய் எண்ணெய் விலையும் விற்பனையாச்சோ, அதே மாதிரி தான் எல்லா பயிர்களுக்கும் விலைவாசி கூடுச்சுன்னா நடக்குங்க. அப்போது விவசாயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் ஏங்க தோக்குறோன்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தை வந்து நம்ம ஒரு ஒரு கடமையாக நினச்சி பண்ணுவோம். நம்ம வந்து மக்களுக்கு உணவு கொடுக்குற விஷயத்தில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து தெய்வத்துக்கு நிகரான அது தொழில் இல்லைங்க. தெய்வத்துக்கு நிகரான நம்ம அருள்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து வாடிக்கையாளர்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய சமூக வலைதளங்கள் மூலிமா இன்றைக்கி நல்லா விற்பனை வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து விவசாயிகள் குழுக்களாக சேருங்க, ஒற்றுமையாக இருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களையும் பால்லேருந்து மதிப்பு கூட்டுங்க. அதை வந்து உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி. ஒவ்வொரு பொருளும் மதிப்பு கூட்டி என்ன ரேட்டுக்கு விற்கிறான்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அது ஏன் நம்ம கையில் எடுக்காமல் இருக்கோம்? ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம்? அதனால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். முடியாது எதுவுமே இல்லை. பூமி விலை கூடிகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இடத்துல வந்து நிறைய முதலீடு பண்ணுறாங்க. இன்றைக்கி தங்கம் விலை ஏறினதுக்கும் கூட முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் இடத்த விற்றுட்டு தங்கத்தை வாங்கினா அப்புறம் வந்து இடம் இருக்காது. அப்போ இடம் இல்லைனா விவசாயி போயிடுவாங்க. விவசாய நிலங்கள்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க சொல்கிறதா விலைங்க. அப்போது நாம் வந்து அடுத்தவங்ககிட்ட கையேந்தி நிற்கிற மாதிரி ஆயிரும். அதனால் விவசாய நிலங்களை விற்காதீங்க. விவசாயம் பண்ணுங்கள், மதிப்பு கூட்டுங்க. கண்டிப்பாக விவசாயம் ஜெயிக்குங்க. எல்லாருக்கும் நன்றி.